ஒரு ஆள் நீதிமான். ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு நாம சொல்றோம் உலகம் சரியில்லைங்க, மொபைல் வந்துச்சுங்க, போன் வந்துச்சுங்க, பிள்ளைங்க சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, சேர்க்கை சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, என்னென்னவோ சொல்லி நம்ம பாவத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறோம். ஆனா அந்த மனுஷன் எதை பத்தியும் சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை, தான் வாழ்க்கையை தானே சீர்படுத்தி கர்த்தருக்காக வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தா உன் பிள்ளை நல்லா படிச்சிருக்காங்க. எங்க படிச்சாலும் உன் பிள்ளை நல்லா படிக்கணும்னா உன் ஜபத்தோட விசுவாசத்தோட உன் பிள்ளை நீ வளர்த்திருக்கணும். தேவ பயத்தோட நம்ம பிள்ளைங்களை வளர்த்தா எங்க வாழ்ந்தா நம்ம பிள்ளையா தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மனுஷனால நீதிமானால வாழ முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? ஆண்டவர் சொல்றார், புதிய நாமம். இந்த புதிய நாமத்துக்கு பேர் தான் நீதிமான்கள். உலகத்துல பாவியா இருந்த நீங்க இனி நீதிமான் என்று அழைக்கப்படுவீங்க. நீதிமான்களுக்கு என்னுடைய இடத்துல நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்க ஏன் இடத்துல இருப்பீங்க? அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எல்லாரும் செய்யறாங்கன்னு செய்யற வாழ்க்கை இல்லை. எல்லாரும் செய்தும் கர்த்தர் எதை வேண்டான்னு சொல்றாரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுத்து கட்டாயமாய் உறுதியாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் நின்று வாழ்ற வாழ்க்கை. இதுல கர்த்தர் வெற்றி வச்சிருக்கிறார்.